ஹலோ ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான பருப்பும் இது வெந்தய பருப்பு ஆக்க போகிறோம். 2 தண்ணி கழுவியாச்சு. முதல்ல பருப்பை வந்து 2 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையானதை பார்ப்போம். இதில் வந்து நிறைய அதிகமாக இதில் வந்து வெந்தயம் போட்டு வெந்தயம் போய் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி தாளிக்கிறது ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் அப்படியோ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி உப்பெல்லாம் போட்டு அவிச்சு எடுக்கிறது தான். வெந்தயத்தையும் போட்டாச்சு. ஜீரகம் கொஞ்சம் முருவினதுக்கு அப்புறமா பூண்டையும் போட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக பூண்டு வெங்காயமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கொள்ளணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வந்து வரமிளகா, இதுக்கு வந்து பச்சை மிளகா போடக்கூடாது, வரமிளகா தான் போடணும். பச்சை மிளகா போட்டால் நல்லா இருக்காது. இதை வந்து முதல்ல நான் வந்து பருப்பை வந்து கழுவி வச்சுக்கொள்ளணும். நல்லா பாருங்கள், உதிரி ஆகிட்டு தண்ணி இல்லாமல் முதல்ல நம்ம வந்து கழுவி வச்சு நல்லா பொடியாக வந்துடும். தண்ணி இருக்காது, தண்ணி இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கணும் பருப்பு. அதுக்கப்புறம் தான் இது வெங்காயம் நல்லா முறிவிட்டு இதை போட்டு நம்ம வந்து இதை எப்படின்னு சொன்னால் பருப்பு வந்து நம்ம வந்து நல்லா இது பொரிச்செடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிச்செடுத்தால் எப்படி இருக்கும் பருப்பு, அதே மாதிரி அந்த இதுக்கு வர மட்டும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கிட்டு இருக்கணும். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம கொஞ்சம் பருப்பு வந்து தாளிக்கிறது போடுறதை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கொள்ளணும் எண்ணெய். இதுலேயே நம்ம இந்த பருப்பை நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். பொரிஞ்ச மாதிரி வரணும் பருப்பு, பச்சை அரிக்கக்கூடாது. பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதுக்கு பிறகு நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ தக்காளி, கொஞ்சம் புளியும் போட்டுக்கொள்ளணும். தேவையான கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு உப்பும் கொஞ்சம் போட்டு அவிய போட்டுக்கொள்வோம். மஞ்சளும் கொஞ்சம் போடணும். நல்லா பொரியணும். இது வந்து பருப்பு பொரிஞ்சால் தான் இது வந்து ருசியாக இருக்கும். பருப்பு பச்சை இருக்கேன்னு சொன்னால் நம்ம தாளிக்கிறது ஒன்றும் இல்லை. இதில் தான் எல்லாம் தாளிக்கிறது எல்லாம் இதில் தான். இதுதான். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கொள்ளுவோம். நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிக்கிட்டு இப்போ மூடி போட்டு குக்கரில் போட்டு அவிய வச்சுக்கொள்வோம். அவிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக கடைஞ்சி எடுக்கிறது தான். இப்போ நம்ம உப்பையும் போட்டுக்கொள்வோம். ருசிக்கு தகுந்த உப்பை போட்டுக்கொள்வோம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி அவிய விட்டுக்கொள்வோம். ஒரு 4-5 சீட்டி வரட்டும். அவ்வளோதாங்க, கடைஞ்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிட்டு பாருங்கள். தண்ணி வந்து நம்ம இது இவ்வளோ கட்டியாக இருக்குது தானே, கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டால் சரி. அவ்வளோதாங்க. இதுக்கு தாளிப்பு எதுவும் இல்லை தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம முட்டை ஆம்லேட் போட்டுக்கொள்வோம். அவ்வளோதான். முட்டையை ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். முட்டையை கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளணும். இதில் வந்து நான் உப்பு இதையும் போடலை, உப்பு காரமும் இதெல்லாம் போடலை, மசாலா எதுவும் போடலை. இப்போ மேலால் தூவ போகிறேன். அது மேலாலேயே உப்பும் காரமும் கொஞ்சம் இது கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும். காரம் நமக்கு தேவையான நமக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுச்சுன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, நான் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கிறேன். சிக்கன் மசாலா போட்டால் நல்ல வாசனை நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்கும். எல்லா முட்டையும் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அவ்வளோதாங்க. அடுத்த முட்டையும் அதையும் பொரிச்சாச்சு. எல்லாம் பொரிப்பாடு நல்ல அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சோறும் புளிங்கிட்டு பாருங்கள். இப்போ சோத்தை போட வேண்டியதான். அவ்வளோதாங்க.
வீடியோ பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. கண்டிப்பாக மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொள்ளுங்க. அவ்வளோதாங்க. குழம்பையும் ஊற்றி கொள்ளுவோம். முட்டையும் வச்சாச்சு. லைக் சப்ஸ்கிரைப்ஸ் மறக்காதீங்க. கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் நச்சாரம் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட வேண்டியதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.